எஸ், வாட் இஸ் இன்சைட் யுவர் வார்ட்ரோப் அப்படின்றது தான் இந்த செக்மெண்ட்டோட நேமு. அதாவது இப்போ நம்ம உங்களோட வார்ட்ரோப் பிளேஸில் தான் நிற்கிறோம். கிட்டத்தட்ட வார்ட்ரோப் பிளேஸ் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பீரோவில் வார்ட்ரோப் இருக்கும், ஆனால் இங்கே ரூமே பீரோவாக இருக்குது அப்படின்றது தான் ஒரு சூப்பரான விஷயம். நான் வந்து கேட்டேன் வாட்ஸ் இன்சைட் யுவர் ஹோம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே நீங்கள் வந்து இன்னொரு சேனல் கொடுத்தனால இன்னொரு வீடு இருக்குது, அது வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கூப்பிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, வந்ததுக்கு இப்போதைக்கு ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக இவங்களோட வார்ட்ரோப் நாங்கள் வந்துருக்கிறோம். ஸோ சொல்லுங்கள் லவ்லின், உங்களோட வார்ட்ரோப்பில் இன்னும் கோடீஸ்வரன் சேர்லாம் வச்சுருக்கிறீங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. நல்லா இருக்குல்ல சேரு? நான் உட்காரலாம், அப்படியே உள்ளே ஓடிட போகுது. நல்லா நீட்டாக இருக்குது, சூப்பருங்க. ஃபஸ்ட்டு இந்த ரூம் பற்றி சொல்லுங்கள். எப்படி இந்த ரூமோட ஐடியாலஜிலாம் வந்துச்சு? இது வீட்டில் கேட்டிங்களா இந்த மாதிரி ஒரு ரூம் எனக்கு வேணும் தனியாக அப்படின்னு சொல்லி? ஆமாம், ஆக்சுவலாக 2 ரூம் அந்த ரூம் இருந்தது. ஸோ அந்த ரூம் ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி, அந்த ரூம் ஆக்சுவலாக பாத்ரூம் இருந்தது. பாத்ரூமும் மாற்றியாச்சு அப்படியே? இது அநேகமாக வாஷ் மிஷின் இருக்கிற ஏரியா தானே? நினைக்கிறேன். ஆமா, ஓகே. அது பாத்ரூம் மாத்திட்டு அது கிளாசெட். ஆமா, ஓகே, சூப்பருங்க. இந்த லைட் பார்க்கும்போதே ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் வரும்ல. இது ஒரு நம்மளுக்கே வந்துட்டு ஓகே, ஒரு பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்டிக் ஃபீல், ஒரு ஆக்ட்ரஸ் அந்த ஒரு மோடுக்கு வரும் இந்த லைட் எல்லாம் போட்டோன்னே மேக்கப்லாம் பண்ணும்போது. இதெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்க? இது வந்து ஒரு இன்டீரியர் டிசைனிங்ல இன்ட்ரெஸ்ட் சொன்னீங்களே, நீங்களே பண்ணிட்டீங்களா? ஆமா, ஆக்சுவலா நானே டிரா பண்ணேன். I gave it to the architect. ஆமா, அவங்களே கரெக்டா இந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி சூப்பரா கச்சிதமா பண்ணிருக்காங்க. 10 daysல டிசைன் பண்ணாங்க, ஃபினிஷ் பண்ணாங்க. 10 நாள்ல முடிச்சிட்டாங்க. அது சூப்பர். இங்கே ஒரு பெட் போட்டா தூங்கலாம் போல இருக்குது, ஏசி இருக்குது. ஸோ அது ஏற்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பிளேஸா இருக்குது. ஓகேங்க, இது ஒவ்வொன்றா பார்த்துடலாம். இது என்னது இந்த ரேக் பூரா என்னது? அது மெயின்லி கிரீம்ஸ், மேக்கப். ஓகே, இது வந்து ஃபுல்லா மேக்கப் அண்ட் ஸ்டப்ஸ். மெஸ்ஸியா இருக்கு, ஆனா இது மெஸ்ஸியா இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய நல்ல இதெல்லாம் இருக்குது. இந்த இன்டர்வியூக்காக தான் கொஞ்சம் மெஸ்ஸியா. எஸ், லிப்ஸ்டிக்கா இருக்கட்டும். ஸோ இது வந்து என்ன ரேக்? இது சேம் லிப்ஸ்டிக், ஐஸ், ஃபவுண்டேஷன், அப்போ கன்சீலர், பிரைமர்ஸ் அதெல்லாம். ஓகே, இதுல இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கல்ல எப்பயாச்சும்? once in a blue moon. Half of them expired நினைக்கிறேன். பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம வந்து பிடிச்ச வாங்கினதுனால அதை தூக்கி போடாம பத்திரமா வச்சிருக்கீங்க. இது வந்து என்ன நூல்கண்டு இதுவா? இது ஏதாச்சும் எமர்ஜென்சி? ஓகே, உங்களுக்கு அந்த இதெல்லாம் அந்த ஸ்டிச் பண்றதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்ல, ஆனா அம்மாக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஓகே, இதுக்கு மேல வந்து அது எங்க இதுவா? இது எடுங்க, சூப்பரான ஒரு இதாச்சு. ஸ்பாஞ்சஸ். ஐயோ, மொத்தமா ஒழுங்கா போகுது. இது வந்து பிரஷஸ், ஸ்பாஞ்சஸ். பார்த்து ஏங்க சூப்பர். இது மொத்த உருவமே இங்கதான் இருக்குது போல, எல்லா ஸ்பாஞ்சும். வாவ், இட்ஸ் அமேசிங். ரொம்ப பிடிக்குமா ஸ்பாஞ்சஸ் உங்களுக்கு? அம்மாது, மம்மியோடதா? ஓகே ஓகே ஓகே, மம்மியோடது. அதெல்லாம் இங்க வச்சிருவோம். இங்க ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும்ல. ஸோ இன்ஃபேக்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகையான தொப்பியும் இருக்குது. இன்ஃபேக்ட் கிறிஸ்மஸ் தொப்பி கூட வச்சிருக்காங்க. இதை போட்டோ ஷூட் பண்ணீங்களா? அது இல்ல கிறிஸ்மஸ் அப்ப கிறிஸ்மஸ் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? கிறிஸ்மஸ் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா வருவாங்க. இந்த காஸ்டியூம்க்கு அது போட்டனா அப்படியே இருக்கும்ல. ஆமா, மேட்ச் ஆகும். கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி. அது and மேல ஐ திங்க் அது நியூ ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்க. அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் 4 கிஃப்ட் இருக்கு. ஆமா, ஓகே. இங்க பாருங்க, லவ்னு ஒரு தொப்பி. இந்த தொப்பிக்கு பின்னாடிலாம் இதெல்லாம் இங்க அங்கங்க போறதுல கலெக்ஷன்ஸா இந்த சரியாக ரேண்டம் தொப்பி. அதுலயும் ஒரு லவ் தான் இருக்கு, பேருக்கு ஏற்ற மாதிரியே. ஓகே, இங்க மேல வந்து பொம்மைகள் எல்லாமே இருக்கு. சூப்பர். இதை வந்து எல்லாத்தையும் இருந்த இடத்துல வச்சிடணும், அதுதான் கரெக்ட். ஓகேங்க, இப்போ அங்க மேல ஒரு ஷூ இருக்குது. அது வந்து இந்த பழைய படத்துல ரஜினிகாந்த் எல்லாம் போட்டிருப்பாங்க ஒரு பூட்ஸ், அந்த மாதிரி ஒரு. அது வந்து ஒரு குளிர்கால. ஆமா, துபாயில பிடிக்குமா போட்டிருந்தது தானே அது? எஸ், ஏன்னா நம்ம ஊரு போட முடியாது. நம்ம ஊருக்கு இதை போட்டு போனோம்னா நம்ம தார் ரோட்ல வேலைக்கு போன ஃபீல் வந்துடும். துபாயில வேற கரெக்டா இருக்கு. இது எல்லாமே எங்க வாங்கினது இந்த ஷூஸ் இதெல்லாம்? அதோட என்னென்ன இது பிராண்டு என்ன சம்திங்? லோக்கல் பிராண்ட்ஸ் தான். துபாய் கடை. லோக்கல் பிராண்ட்ஸ் துபாய் கடையில வாங்கினது. ஹீல்ஸ் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? இல்ல, செப்பல்ஸ் தான் பிடிக்கும். இது மெயின்லி போட்டோ ஷூட்ஸ்க்கு ஆர் இவென்ட்ஸ்க்கு தான் அந்த மாதிரி. இல்ல, இது வரைக்கும் ஹையஸ்டா எவ்வளவு இன்ச் ஹீல்ஸ்? அதெல்லாம் ஒரு 4 inch 4 or 6 போட்டு நடக்க முடியுமா கரெக்டா?
இல்ல அந்த அந்த பிக்சருக்குதா போட்டோஸ் அங்க போய் ரெட் கார்பெட்ல போட்டோஸ் போஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி கார்ல போட்டு நார்மல் செல்ஃப்ல நடந்துட வேண்டியது. பட் அந்த ஹீல்ஸ் போட்டு ரன்னிங் ரேஸ்லாம் வைப்பாங்களே இங்க ஃபாரின்ல, அது மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல ஆனா பிளாக் ஹீல்ஸ் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகே, இதெல்லாம் எவ்வளவு ஹீல்ஸ் இருக்கும்? இது சூப்பரா இருக்கு இந்த ஸ்லிப்பர். பிளாக் ஹீல்ஸ், சோ இது மோர் கம்ஃபர்டபிளா. ஆமா, அது பாக்குறதுக்கு ஸ்டூல் மாதிரியே இருக்கு, அதனால பிரச்சனையே இல்ல. ஓகே, பிளாக் ஹீல்ஸ் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட். இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க இந்த ஹீல்லாம்? சைஸ் நார்மல் நார்மல் ஹீல். அது ஸ்னீக்கர்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஷூ கிட்டத்தட்ட எல்லாமே இங்க இருக்குன்னு நினைக்கிறேன். வேற கீழே வந்து இந்த ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் அங்க இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் வருவோம். இது வந்து என்ன ஃபுல்லா பெர்ஃப்யூம் கலெக்ஷன்ஸ். ஓகே, இது இந்த பெர்ஃப்யூம்லாம் வந்துட்டு என்ன எல்லாமே கிஃப்ட் வந்ததா இல்ல நீங்க ஃபேவரட்டா மோஸ்டா கிஃப்ட்? இது கிஃப்ட். அப்போ இது ரெண்டு கிஃப்ட், இது கூட கிஃப்ட். ஆமா, எல்லாமே கிஃப்ட். சூப்பர். பட் உங்களோட ஃபேவரட்னா இது கண்டிப்பா நான் அடிச்சிட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? அது இதுல இல்ல. அதிகமா மெமரிஸ் கொடுத்தது உங்களுக்கு? நல்லா ஓவர். ஆமா, அது அதிகமா மெமரிஸ் கொடுத்தது ஹவுஸ் ஓனர் தான். அதுக்கு நேராக வச்சிருக்கீங்க. ஓகே, ஹவுஸ் ஓனர் நடிக்கும் போது வந்து அந்த கிட்டத்தட்ட லட்சுமி ராமகிருஷ்ணன் மேம் வந்து அவங்க ஒரு வேற லெவல் கிரியேட்டர். அவங்க சொல்றது அப்படியே கிராஸ் பண்ணி ஆக்ட் பண்றதுலாம் எவ்வளவு இதா இருந்துச்சு? ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. அண்ட் லக்ஷ்மி மேம் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லி அண்ட் வெரி ஸ்வீட் அண்ட் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் வெரி ரொம்ப சில்லா இருந்தது. சில் ஃபன் தான் செட்ல. ஓகே, இது என்னங்க ஒரு பயங்கரமான ஒரு பொட்டி வச்சுக்கிறீங்க? இது வந்து ஃபுல்லா வாட்ச் கலெக்ஷன்ஸா? வாட்ச் அண்ட் கிளாஸ். அப்படியா? கிளாஸஸ் எப்படிங்க திறக்கிறது? புல் பண்ணுமா? ஓ இப்படியா? இழுக்கணுமா? ஓ புல் புஷ். அதெல்லாம் சேம் லோக்கல் ஷாப்ஸ் தான். நோ பரவாயில்ல. பட் இருந்தாலும் இதெல்லாம் சூப்பரா இருக்கு. அது ஷீன். ஐ திங்க் இது என்னது போடுங்க? ஷீன். இதுவும் நல்லா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு காஸ்டியூமுக்கும் போட்டோஸ்க்கு ஹெல்ப் ஆகும். டப்புன்னு போட்டோஸ்க்கு எடுத்துக்க வேண்டியதான். ஆமா, இதை மூடி வச்சாச்சு. வாட்சஸ் அப்படிதான். இந்த வாட்ச் எல்லாம் வந்துட்டு இது மறக்க முடியாத கிஃப்ட். இதெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது வாவ் சூப்பரா இருக்குன்னு அடிக்கடி நீங்க கட்டினது ஏதாவது இருக்கா இங்க? இல்ல ஸ்கூல் டைம்ல கட்டினது ஏதாவது? காலேஜ் டைம்ல? மோஸ்டா அக்காதா. நான் மெயின்லி இதுதான் யூஸ் பண்ணுவேன். இந்த இது. ஓகே, இது என்ன பிராண்ட்? லோக்கல் அமெரிக்கா லோக்கல் பிராண்ட். அமெரிக்கா லோக்கல் பிராண்ட். வெரி குட். இந்த உண்மைதாங்க உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. இது ஃபுல்லா இந்த நம்ம காதுல போடுறது அந்த இது. ஓகே, எப்பா இதெல்லாம் கரெக்டா உட்காந்து அடிக்கிறீங்க பாத்தீங்களா? அங்க நிக்கிறீங்க நீங்க. இது என்னதுங்க? அது ஐ திங்க் லைக் இயர்ஃபோன்ஸ், ஹெட்ஃபோன்ஸ், எக்ஸ்ட்ரா பென் டிரைவ்ஸ் இல்ல. ஓ பென் டிரைவ் அந்த மாதிரிலாம் போட்டு வச்சிருக்கீங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு பென் டிரைவ் தானே ஃபுல்லா படத்தை ஏற்றி கொடுங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ்ட கேட்கறது. இது என்னது ஒரு ஹேண்ட்பேக் டூரே போலாம் போல் இருக்கு. எப்பா கிட்டத்தட்ட வேற லெவல்ல இருக்கீங்க. எல்லாமே இருக்கும் போலயே. இது என்னது இது? பா ஏதோ ஒரு கல்யாண போயிட்டு பத்திரிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கு. பயங்கரமா இருக்கீங்க. சாரீஸ்க்கு மேட்சிங்கா. ஓ மை காட், சூப்பரா இருக்கு. இதெல்லாம் எங்க வாங்குனீங்க? அமெரிக்கால? இல்ல இது இந்தியா, சென்னை ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தான். வாவ், இது என்னங்க பயங்கரமா ரேடியோ பொட்டி மாதிரி. இல்ல இது ஸ்னேஹா பிரசன்னாவோட ஹவுஸ் வார்மிங்க்கு கொடுத்தாங்க. ஓ, அவங்க வீடு பால் காய்ச்சறதுக்கு ஹேண்ட்பேக் கொடுத்தாங்களா? ரிட்டர்ன் கிஃப்ட். வீடு பால் காய்ச்சினா கொஞ்சம் டம்ளர்ல பால் கொடுப்பாங்க. ஆனா இவங்க பாருங்க ஹேண்ட்பேக்கே கொடுத்துருக்காங்க. ஸ்னேகா பிரசன்னா வீடு பால் காய்ச்சறதுக்கு ஹேண்ட்பேக் கொடுத்தாங்க. வேற யார் யார் வீட்டுல என்னென்ன கொடுத்தாங்கன்றது ஏதாவது இருக்காங்க கதை? இல்ல இப்போதைக்கு இல்ல. இந்த பேக் சூப்பரா இருக்குது. அது சும்பக்ல இருந்து. சும்பக்கா? சும்பக். ஓகே, இது ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தான். ஸ்ட்ரீட் ஷாப்பிங் நல்லா இருக்குங்க. எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரீட் ஷாப்பிங்னாலுமே சூப்பரா செலக்ட் பண்றீங்க. இதெல்லாம் வந்துட்டு இந்த ஃபேன்சி ட்ரெஸ்ஸஸ்க்கு சூப்பரா இருக்கும். இந்த பார்ட்டி வியர்லாம் ஜிகின்னு செமையா இருக்கும். இது இந்த பேக் வேற லெவல்ல இருக்கு. இது எங்க வாங்குனீங்க? அது ஐ திங்க் அப்பா இந்தோனேஷியா பாலில வாங்குனாங்க. தட்டிட்டு இருக்கலாம். ஓ இந்தோனேஷியா பாலில. சூப்பர்ங்க, சூப்பர். இதெல்லாம் எதுக்காச்சும் கரெக்டா யூஸ் பண்ணுவீங்களா இந்த பேக்ஸ்லாம் எடுத்து? இல்ல ஓகே, அப்ப யூஸ் பண்ணதை இங்க வச்சிருக்கீங்க. ஒரு மியூசியம், ஹேண்ட்பேக் மியூசியம். இது கிட்டத்தட்ட இது கீழே இருக்கலாம். உங்க பேக் தானே? அம்மாவும் யூஸ் பண்ணுவாங்களா? அப்போ அக்கா யூஸ் பண்ணுவாங்க எல்லாம். வாவ், வெரி குட் செக்ஷன். Thank you. யா, இந்த சைடு வருவோம். இந்த சைடு வந்து பார்க்கும்போது இது என்னங்க இது? ஸ்வெட்டரா? ஓ ஷால்ஸ். ஓகே, ஷால்ஸ் வெரைட்டிஸ்லாம் இங்க இருக்கா?
ஓகே, அங்க பொன்னாடெல்லாம் இருக்கு போலயே. அது ஹாஃப் சாரீஸ். ஹாஃப் சாரீஸ். ஓகே ஓகே. இது என்ன நீங்களே சொல்லிருங்க என்னென்ன செக்ஷன் அப்படின்னு சொல்லி. சோ இது ஃபுல் இந்தியன். ஓகே. அது வெஸ்டர்ன். அது ஃபுல்லா வெஸ்டர்ன், இது ஃபுல்லா இந்தியன். ஆமா. ஓகே. இந்தியன்ல இருந்து பார்க்கும்போது ஓகே இந்தியன் 2 அப்படிதான் தோணுது எனக்கு. பட் நல்லா இருக்கு இந்த காஸ்டியூம்லாம் கூட. அம்மா ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்ற படத்துல இந்த மாதிரி தான் ஏதோ சம்திங் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கலர் காம்பினேஷன் பிளாக் அண்ட் கோல்டன் சம்திங். ஓகே. பட் இதுல வந்து எதுதான் உங்களுக்கு ரொம்ப ஒரு சில பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு 4 ட்ரெஸ் பிடிச்சிச்சுன்னா அதையே திருப்பி போடுவாங்க. நீங்க அந்த மாதிரி கேட்டகரியா இல்ல நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன் அந்த கேட்டகரி கையில மாற்றதை எடுத்து போட்டு போயிடுறது அந்த மாதிரி தான்? இல்ல எது உங்களுக்கு ரொம்ப காட்டன் ரொம்ப ஃப்ரீக்கானே? எல்லாம் மேக்ஸிமம் இந்த காட்டன் மாதிரி தான் டைப்ல தான் இருக்குது. ஏன்னா இந்த வெதருக்கு காட்டன் இந்த வெதர் ஐ மீன் இந்த மெட்டீரியல் அவ்வளோ யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப ஸ்வெட் ஆகும். ஆமா, சோ காட்டன் தான் பெஸ்ட் உங்களுக்கு. சோ இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுடிதார்ஸ் ஐட்டமா? சுடிதார்ஸ், குர்தீஸ், லெஹங்காஸ். ஏதாவது ஒரு டிஃபரெண்டா இது நீங்க பாத்திருக்கவே மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா காட்டுற மாதிரி? இது மாதிரி நல்ல இது எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்ற மாதிரி காட்டுறது? ஐயோ இல்ல, ஆனா அம்மா நிறைய ஸ்டிச் பண்ணாங்க. இது எல்லாமே அம்மா ஸ்டிச் இல்ல எல்லாமே இல்ல, லைக் இது இந்த இதெல்லாம் எப்படிங்க ஸ்டிச் பண்ணிருப்பாங்க? கிட்டத்தட்ட கண்ணாடிலாம் வச்சிருக்காங்க. ஓகே. அம்மா ஸ்டிச் பண்றது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப பிடிக்கும். புதா லாக்டவுன்ல தான் இந்த வர்க் ஸ்டார்ட் பண்றாங்க. ஃப்ரீயா இருந்தாங்க. ஓகே. சோ இந்த புடவைகள் அந்த மாதிரிலாம் எங்க வச்சிருப்பீங்க? அதான் அம்மாவோட கவர். அம்மாவுக்கு போட்டு அது நம்ம அம்மாவுக்கு போட்டு தான் பண்ணோம், வேற வழி இல்ல. இதெல்லாம் வந்து நீங்க ஜஸ்ட் வந்து ஓகே வெளில ஃப்ரெண்ட்ஸோட வெளில போறதுக்கு இல்ல பார்ட்டிஸ் போறதுக்கு அந்த மாதிரி இருக்கிற காஸ்டியூம்ஸா? அது இந்த சைடு ஷர்ட்ஸ், ஜீன்ஸ், ட்ரெஸ்ஸஸ். மற்றதெல்லாம் தான் இங்கே நாங்கள் வச்சிருக்க மாட்டோம். ஏன்னா அதெல்லாம் நாங்கள் பத்திரமா வச்சிருக்கோம். ஓ மை காட், இதை நம்ம பார்க்கவே இல்லையே, வீடியோவில் இதை மிஸ் பண்ணியிருப்போம் பாருங்க. கிட்டத்தட்ட எல்லா வெரைட்டியான இதுவும் இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிரேஸ்லெட்ல இருந்து காதில் போகிற இயர்ரிங் வரைக்கும் எல்லாமே இருக்காது. எல்லாமே இயர்ரிங் செக்ஷன் அது. ஓகே. இது ஃபுல்லா சேம். இது எல்லாம் இயரிங் டவுன். இது வந்து ஜும்காஸா ஜும்கி. இதெல்லாம் எவ்வளோ ஆர்கனைஸ்டா எடுத்து வச்சிருக்கீங்க. ஏங்க கடைக்கு போனா அப்படி செட்டாவே வாங்கிட்டு வந்துருக்கீங்க டப்பாவோட. ஓகே. இதெல்லாம் சேஃப்டி பின்ஸ் வந்து இதோட வருது. அது அழகா இங்க குத்திக்கிறதுக்கு வருமே ஆஃப் சாரீஸ்ல அந்த மாதிரியா இல்ல இதுவும்? அது அங்க இருக்கு, அது வேற டிபார்ட்மெண்ட். ஓகே. இது இங்க வச்சிருவோம். நேபாளிஸ் பொட்டூஸ். அது இதுங்க இது ஏதோ ஒரு பிரியாணி நல்லா வந்துட்டு அந்த இதெல்லாம் சாப்பிடுவாங்கல்ல, வெத்தலை பொட்டி மாதிரி இருக்கே. அதெல்லாம் வெட்டிங்ஸ்க்கு கொடுப்பாங்க. இது என்னங்க? ஓ நெயில்ஸ். இது ஓகே. இது எல்லாமே இருக்கு, நெய் பாலிஷ் எல்லாமே இருக்கு. பொட்டூஸ் சூப்பருங்க, பார்க்கறதுக்கே ஆசையா இருக்கு. கிட்டத்தட்ட இதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்குள்ள இருக்கிற நம்ம பெண்மையை ஃபீல் பண்றோமா என்னன்னு தெரியல, ரொம்ப மென்மையா இருக்குதுலாம். ஓகே. இது என்னதுங்க? நெக்லஸஸ். ஓ நெக்லஸஸ் எல்லாமே இருக்குது. என்னங்க நான் நீங்க எடுத்து காட்டுவீங்கன்னு பார்த்தா நான் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். இது என்னது? நெத்தியானம், நெத்தி சுட்டி, ஒட்டியானம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது போல. அது கீழே இருக்கும் சம்வேர். இது என்னது? ஓபன் பண்ணலாமா? வாவ், பயங்கரமா இருக்கீங்க. இது என்ன ஆக்சுவலா நல்ல ஒரு பாக்குறதுக்கு இந்த பிளாக் கலர் ட்ரெஸ்லாம் போட்டா இல்ல ஒயிட் போட்டாலும் சூப்பரா இருக்குமா? இதுக்கு எதுக்கு போட்டா மேட்சிங்கா இருக்கும்? மேபி ஒரு ட்ரெஸ் தெரியாது அம்மாக்கு. ஐ திங்க் மெயினா அம்மாக்கு தான் மேட்ச் பண்ணும். அப்படி. ஓகே. இது என்னது? அது கூட ஒரு சோக்கர் நெக்லஸ். வாவ், சூப்பரா இருக்குங்க. இது இப்ப ட்ரெண்ட்ல இது சோக்கர் நெக்லஸ்லாம். இது இதெல்லாம் நீங்க எப்போ போட்டு போட்டோ ஷூட் பண்ணுவீங்க? அடுத்த போட்டோ ஷூட்டுக்கு இல்ல ஆக்சுவலா இதெல்லாம் இங்கதான் இருக்குன்ட்டு ஞாபகப்படுத்துறது தான் இந்த வீடியோன்னு நினைக்கிறேன். ஓகே. இதுக்கு அடுத்து இங்க என்ன இருக்கு பார்க்கலாமா? சேம் ரிங்ஸ். பாதிகளா ஒரு சைடு ரிங்கு, ஒரு சைடு காதல போற ஜும்கா, ஒரு சைடு நெக்லஸ். கிட்டத்தட்ட எல்லாம் எடுத்தா இது வேற லெவல்ல இருக்கு. எல்லாம் பழைய ஏதாச்சும் ஒரு அரண்மனைக்கெல்லாம் போனோம்னா அன்எக்ஸ்பெக்டடா புதையல் கிடைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல்ல தான் இருக்கு எனக்கு. கண்ணா லட்டு தின்ன ஆசையான்ற மாதிரி நிறைய. இது வந்து கண்ணகி சிலம்பம் மாதிரி இல்ல, இது வேற மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பருங்க. யா ஃபைனலா அது லைக் வாக்சிங் ஒரு மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி திங்ஸ்லாம் இருக்குது. அத அங்க விட்டுறலாம். இதெல்லாம்
ஹேர் பிரஷஸ் அந்த மாதிரி ஹேர் பிரஷஸ் ஸ்ட்ரைட்னர் கர்லர் அவ்வளவுதான் கிட்டத்தட்ட இந்த ரூமுக்கு வந்து உள்ள வந்துட்டோம்னா பக்காவா ரெடி ஆகி தான் வெளில போலாம்னு நினைக்கிறேன். இங்கேயே நம்ம வந்துட்டு ஒரு மினி என்ன சொல்றது சவுகார்பேட்டையும் டி நகரும் அப்படியே துபாயும் கொலாபரேட் ஆனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல்ஸ் தான் இங்க இருக்குது. கிட்டத்தட்ட உங்களோட வார்ட்ரோப்பை நல்லா அலசி ஆரஞ்சாச்சு. சூப்பர். நீங்க வேற ஏதாவது ஆடியன்ஸ்ட சொல்றதுன்னா கன்வே பண்ணலாம். வார்ட்ரோப் பத்தி நீங்க ஏதாவது வார்ட்ரோப் எவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்றது இந்த ரூம் எவ்வளவு ஸ்பெஷல்? இந்த ரூம் ரொம்ப ஸ்பெஷல். நிறைய மெமரிஸ் அண்ட் இங்கதான் மோஸ்டா நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இங்கதான் ஃபுல்லா வந்து ட்ரெஸ் பண்ணல. ஐ மீன் லைக் ஜஸ்ட் கிளீனிங். எனக்கு கிளீனிங் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆர்கனைசிங் பிடிக்கும். சோ யா தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒவ்வொன்னா ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட் அடுக்கி வச்சிருக்கும் போது தெரிஞ்சு இங்கதான் மோஸ்ட் ஆஃப் தி டைம் திருப்பி சொல்ற மாதிரி நான் அதிகம் பேச மாட்டேன், என் ஒர்க் தான் அதிகம் பேசும் அப்படின்றத அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. கண்டிப்பா உங்களுடைய ஒர்க்கை பாக்குறதுக்கு நாங்க எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து எல்லாமே பேக் டு நார்மல் ஆயிருக்குது. ஸோ ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும் சீக்கிரம். உங்களுக்கு ஷூட்டிங் போறதெல்லாம் சீக்கிரம் ஷூட்டிங் போவீங்க. அதெல்லாம் வந்துட்டு பயங்கரம் நடக்கும். நாங்க வந்துட்டு எல்லாருமே அவைட்டிங்கா இருக்கிறோம். Thank you for your lovely time. Thank you for having me. This video sponsored by Vasant & Co.